Welcome to Chandru Maths. Territorial ஆர்மியில இருந்து சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 1426 வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 8th இல்லைனா 10th இல்லைனா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஓகே, அவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 42 வயசு வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு ஹைட்டு கம்மி இல்லைனா வந்து ஏஜ் முடிஞ்சிருச்சு, அதனால் என்னால் வந்து ஆர்மிக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஆர்மிக்கு போகிறது என்னோட ட்ரீம் ஜாப், பட் என்னால் போக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகே, நோட்டிஃபிகேஷனில் வந்து 7 வருஷம் தான் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் அந்த மாதிரி கிடையாது. பெர்மனன்ட் ஜாப் தான். நீங்கள் ஃபுல் டைமாக வந்து வேலை பார்க்குற மாதிரியும் இதில் இருக்குது. இல்லை நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இதுக்கு அட்டன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் அந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதுலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ரெண்டு மாதம் மட்டும் நீங்கள் இதுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ வேறு ஒரு ஜாப் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. 2 மாதம் நீங்கள் மினிமம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே தேவைப்பட்டால் அவங்கள கூப்பிடுவாங்க. பட் நீங்கள் ஃபுல் டைமாக இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றவங்க வேறு எதுவும் ஜாப் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இதில் ஃபுல் டைமாக நார்மல் சோல்ஜர் ரேங்கில் வந்து இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்தியன் ஆர்மிக்கும் இந்த டெரிட்டோரியல் ஆர்மிக்கும் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. நேம் தான் வேறையே தவிர மற்றபடி 2 பேருமே வந்து ஒரே இடத்துல தான் டியூட்டி பார்க்க போகிறாங்க. ஒரே மாதிரி யூனிஃபார்ம், ஒரே மாதிரி சலுகைகள் எல்லாமே உண்டு. பென்ஷன் கூட உண்டு. ஓகே, எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவும் இதில் கொடுத்துருவாங்க நீங்கள் இதில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம். ஓகே, ஸோ நான் ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். அதில் யார் யாருக்கு எப்பப்பெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். சேலரி வந்து 40,000க்கு மேலே இருக்கும். நல்ல சேலரி தான். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேலி நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு 4 இடத்துல வந்து ரேலி நடக்க போகுது. பட் 4 இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இதில் 2 இடத்துல வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ 2 இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து 2லையுமே அட்டன் பண்ணுங்கள். மற்றவங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் அட்டன் பண்ணுங்கள். 4லையுமே அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே டேட்டில் 4 ஸ்டேட்டில் நடக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து 4 இடத்துக்கு போக முடியாது. ஓகே, போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் நீங்கள் பண்ணலாம் தான். ஆனால் பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் 4ல் 2 கண்டிப்பாக நிறைய பேரால் வந்து பண்ண முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம உள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான ஏஜ் லிமிட் என்ன, அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், அடுத்து இதுக்கான ரேலிக்கு போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டீட்டெயிலும் ஒரே வீடியோவில் இருக்குது அப்படின்னா வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் எந்த சேனல்லையுமே இந்த அளவுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாப் ப்ரொஃபைல் பற்றி நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் சொல்ல போகிறேன். சிலபஸ்னால் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டு நீங்கள் இதை படிங்கன்னு சொல்ல போகிறேன். அதை வந்து நம்பி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் தான் நான் வந்து இப்போ காட்ட போகிறோம். ஓகே, நம்ம சேனலில் படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இது வரைக்கும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இவர் வந்து சிவிலியனில் செலெக்ஷன் ஆனவர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டில் செலெக்ஷன் ஆனவர். அடுத்து வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜிடியில் வந்து செலெக்ஷன் ஆனவங்க. ஓகே, ஸோ ரிசல்ட் நம்ம ஆர்மியிலையும் கொடுத்துருக்கோம். ஸோ அக்னிவீருக்கு இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இந்த டெரிட்டோரியல் ஆர்மிக்கும். டெரிட்டோரியல் ஆர்மி அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட் ஜாப். அக்னிவீர் வந்து 4 வருஷம் தான், பட் இது வந்து பெர்மனன்ட் ஜாப். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரூஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆர்மிலையும் ரிசல்ட் அதிகமாகவே கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ரிசல்ட்டுக்காக. ஸோ அடுத்து இன்னும் நிறைய ரிசல்ட் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் வேகன்சி நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லாமே சோல்ஜர் ரேங்க் தான். ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1372 வேகன்சி இருக்குது. பட் நீங்கள் இதை பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா இதை தான் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் பிரிச்சிருக்காங்க, 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எதை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 42க்குள்ளே இருக்கணும். இதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜிடிக்கு வந்து 10th முடிச்சிருக்கவங்க அட்டன் பண்ணலாம். அப்ளை பண்ணுற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதில் எந்த போஸ்ட்டுக்குனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் ரேலியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ரேலியில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நாள் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ 10th முடிச்சிருக்கிறவங்க ஜிடி போஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து 10th நீங்கள் 45% மேலே ஓவராலாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து மினிமம் 33% கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனியாக பாஸ் ஆகிருக்கணும். ஓவரால் 45% வச்சுருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு. ஸோ கிளர்க்கு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ 12th முடிச்சிருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 60% மேலே வந்து ஓவராலாக மார்க் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே எடுத்திருக்கணும். நீங்கள் 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து ட்ரேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் 8th பாஸ்ன்னு 2 இருக்குது. 10th பாஸுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 8th பாஸுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஹைட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் நார்மலாக 77 இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப 82 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓவர் வெயிட்டாவோ அண்டர் வெயிட்டாவோ இருக்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதில் ஹைட் வெயிட் சார்ட்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நார்மலாக இந்தியன் ஆர்மி ஹைட் வெயிட் சார்ட் நீங்கள் கூகுளில் கொடுத்தா கூட வரும். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதில் இவ்வளோ யூனிட் இருக்குது. ஓகே, ஒரு 12 யூனிட் இருக்குது. இந்த 12 யூனிட்டுக்குமே வந்து இதை 5ஆக பிரித்து இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரேலி வந்து 15 நவம்பர்லேருந்து 1 டிசம்பர் வரைக்கும் நடக்க போகுது. பட் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எந்தெந்த இடத்துல எப்போ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் நடக்க போகிற ரேலி. ஓகே, சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ஹாப்பூர். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சிவாஜி ஸ்டேடியம், சிவாஜி யூனிவர்சிட்டி, கொல்ஹாப்பூர். ஓகே, மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே வந்து இந்த 2 யூனிட் 2 பட்டாலியன் இருக்குது. ஓகே, 101 இன்ஃபேண்ட்ரி பட்டாலியன், 109 இன்ஃபேண்ட்ரி பட்டாலியன். இந்த 2 பட்டாலியனுக்கும் சேர்த்து ஜிடிக்கு வந்து 195 வேக்கன்சி, ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி. அதாவது இந்த 13க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ரேலி அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அங்கே இந்தந்த வேக்கன்சி தான் இருக்குது, இவ்வளோ இருக்குது இந்தந்த போஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தமிழ்நாட்டுக்காரங்க இந்த இடத்துல ஒருவேளை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டேட்டில் போகணும் அப்படின்னா நவம்பர் 28 போகணும். ஓகே, அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் முந்தின நாளே போகிறது நல்லது. மேக்ஸிமம் 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் வந்து அன்னைக்கு காலையில் போய்க்கலாம்னு போகாதீங்க, முந்தின நாளே போயிருங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து இந்த டேட்டில் போங்க. கேரளா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கொடுத்துருக்காங்க, 27, 28 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா இந்த டேட். ஓகே, அடுத்து செகந்திராபாத் கண்டிப்பாக எல்லாருமே போங்க. ஏன்னா இதான் சவுத்தில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸோ 110, 117, 125 இன்ஃபேண்ட்ரி பட்டாலியன் இந்த 3 பட்டாலியனுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பட்டாலியன்லையும் சேர்த்து உங்களுக்கு எங்கே ரேலி நடக்க போகுது அப்படின்னா தப்பார் ஸ்டேடியம், ஏஓசி சென்டர், செகந்திராபாத். ஓகே, தெலுங்கானாவில் நடக்க போகுது. இதில் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 298. அடுத்து மற்ற போஸ்ட்டுக்கெலாம் கிளர்க்குக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செஃப் கம்யூனிட்டி, செஃப் ஸ்பெஷல், மற்றதுக்கெலாம் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் எப்போ அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இந்த 8 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 காலைல 5 மணிக்கு தான். டைம் வந்து எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ நவம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, தேனி, அரியலூர் இந்த 8 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க 24 வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 28 இல்லைனா 27 வேற ஒரு யூனிட்லேயும் போய் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க 25 போகலாம். அவங்க இங்கேயும் அட்டன் பண்ணிட்டு இன்னொரு இதுலையும் அட்டன் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ எந்தெந்த 10 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 செகந்திராபாத்தில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து 26 வந்து ரிசர்வ் டே. இப்போ இந்த 27 28 போகிறீங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிட்டில் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு இதே டேட்டில் தான் மற்ற இடத்துல நடக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து போக முடியாது. நீங்கள் இந்த ஒரு இதில் மட்டுமே அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் அன்னைக்கு போகணும். எந்த 10 டிஸ்ட்ரிக்ட்? திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை, தென்காசி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க. அடுத்து எல்லா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து நீங்கள் போகணும் 27 நவம்பர். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 நவம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ கன்னியாகுமரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, திருப்பூர், நீலகிரி, விழுப்புரம், விருதுநகர். ஓகே, அடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு நாள் போயிட்டு மற்ற யூனிட்டுக்கு வந்து நான் வேற ஒரு நாள் போகலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த டேட் வந்து அவங்க ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள. மற்றவங்க வந்து போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வரைக்கும் நடக்க போகுது. அப்படின்னால ஒரு நாள் ஆகலாம், 2 நாளில் கூட கம்ப்ளீட் ஆகலாம். ஓகே, அதனால் எல்லாருமே கண்டிப்பாக செகந்திராபாத்துக்கு போய் அட்டன் பண்ணிடுங்க. மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு இந்த 10 டிஸ்ட்ரிக்ட், இந்த 10 டிஸ்ட்ரிக்ட், இந்த 20 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த 8, ஓகே 8, 10, இந்த 18 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து 2வது ஒரு இடத்துல அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த 20 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டேட்டில் நடக்க போகுது. அடுத்து வந்து கர்நாடகாவில் இன்னொன்று நடக்குது. ஓகே, பெல்லாகவி அப்படிங்கக்கூடிய இடத்துல ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் ஸ்டேடியம், பெல்லாகவி, கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஜிடிக்கு 320, சோல்ஜருக்கு 5, அதில் எதில் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த பட்டாலியன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 நடக்க போகுது. இப்போ நீங்கள் ஒரு வேளை இங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செகந்திராபாத் போக முடியாது இந்த 20 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க. ஏன்னா இங்கே 27ஆம் தேதி அடுத்த நாளே அங்கே போகிறது வந்து கஷ்டம். ஓகே, 28ஆம் தேதி போகிறவங்களுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிங்கிறனால நீங்கள் இதில் அட்டன் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, செகந்திராபாத் போகிறதுக்கு போகலாம், நீங்கள் கர்நாடகா போகிறேன் அப்படின்னாலுமே போகலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்குமே 28 நவம்பரில் தான் வந்து நடக்க போகுது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கேரளாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து கொடுத்துருக்காங்க, 27, 28ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டெவ்லாலி அப்படின்னு சொல்லி ஒரு இடம். ஓகே, மகாராஷ்டிராவில் நடக்க போகுது. சிவ்சேனா பிராமுக் பாலா சாஹேப் தாக்கரே கிரிடா சன்குல் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்டு. ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நாசிக்கில் இருக்குது, மகாராஷ்டிராவில். ஸோ இந்த 3 பெட்டாலியனில் வந்து இவ்வளோ வேகன்சி இருக்குது. ஓகே, ஜிடிக்கு 303 வேகன்சி, மற்ற போஸ்ட்டுக்கெலாம் 16 வேகன்சி. என்னென்ன போஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுக்குமே இந்த யூனிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28ஆம் தேதி தான் நடக்க போகுது, தமிழ்நாடு கேரளா ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த 4 இடத்துலையுமே ஒரு இடத்த தவிர எல்லா இடத்துலையுமே வந்து 28ஆம் தேதி தான் நடக்குது. அந்த ஒரு இடமுமே செகந்திராபாத் தான். அதுலேயுமே வந்து ஒரு 10-20 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27, 28 தான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதில் எதில் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ அங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, 5ஆ பிரிச்சதில் இன்னொன்று 5வது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய யூனிட். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருமே அட்டன் பண்ண முடியாது. இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் இருக்கவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், மற்றவங்க வந்து அட்டன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இதை வந்து கண்டுக்க வேண்டாம். ஓகே, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட் இன்னும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேலிக்கான டேட். ரேலியில் இது எல்லாமே நடக்கும். ஓகே, அடுத்து பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான், ரேலியில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு தான் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ரிட்டன் டெஸ்ட் நடக்கிற அன்றைக்கி உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லி இன்னொன்று வைப்பாங்க. ஓகே, அதுக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ இப்போ ரேலியில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து போகணும், 5 மணிலேருந்து 10 மணிக்கு போகணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே நாளில் நடந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 2 நாள் ஆகலாம். ஓகே, ட்ரேட் டெஸ்ட் வந்து எந்தெந்த ட்ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிடியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே. இப்போ நீங்கள் சோல்ஜர் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து நாலேஜ் இருக்குதா, எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல், வேர்டு அதெல்லாம் தெரியுதா, டைப்பிங் தெரியுதா, பேசிக் ஹார்ட்வேர் நாலேஜ்லாம், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு 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 ஹார்ட்வேர் வந்து மாட்டணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக மாட்ட தெரியுதா, அதாவது ஃபுல்லாக நீங்கள் பிரித்து மேயெல்லாம் வேண்டாம். ஓகே, மவுஸ் மாட்டணும், அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு மாட்டணும், யூபிஎஸ் மாட்டணும், அந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் கிளர்க் போஸ்ட்டுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கும். வேறு ட்ரேடுக்கு ஜிடியை தவிர நீங்கள் வேறு ட்ரேடுக்கு எதுலையும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. கிளர்க்கு போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து மார்க் கிடையாது, அவங்க வந்து பாஸ் ஆனால் போதுமானது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 மைல் ரன்னிங். 1 மைல் அப்படின்னா எவ்வளவு, 1600 மீட்டர்.
1600 மீட்டர் ரன்னிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டைமுமே வந்து ஏஜை வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 5.5 நிமிஷத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கு 60 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. 5.5 இருந்து 5:31 வந்து 45க்குள்ளே வந்தீங்கன்னா 40 மார்க் கொடுப்பாங்க. 5:46 இல்லைன்னா அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபெயில். ஓகே, இப்போ உங்களோட ஏஜ் வந்து 31 வந்து 42க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 60 மார்க். 6 நிமிஷம் 16லேருந்து 6:30க்குள்ளே வந்தீங்கன்னா 40 மார்க். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா ஃபெயில். ஓகே, ஸோ ரன்னிங் இவ்வளோ தான். ஏஜ் வச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா மார்க் கம்மியாகிடும். இதுலேயுமே இந்த மார்க்குமே ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து புல்லப்ஸ் பண்ணணும். ஓகே, புல்லப்ஸ் எடுக்கணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 10 இல்லைன்னா அதுக்கு மேலே புல்லப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்கு. 9 எடுத்தால் 33 மார்க்கு, 8 எடுத்தால் 27 மார்க்கு, 7 எடுத்தால் 21 மார்க்கு, 6 எடுத்தால் 16 மார்க்கு, 5 இல்லைன்னா அதுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா ஃபெயில். ஓகே, அதுவே நீங்கள் 31லேருந்து 42 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 9 இல்லைன்னா அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா 40 மார்க்கு, 8 எடுத்தால் 33, 7 எடுத்தால் 27, 6 எடுத்தால் 21, 5 எடுத்தால் 16, 4 இல்லைன்னா அதுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா ஃபெயில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 கம்பி மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டாண்டில் இந்த மாதிரி வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் நடந்து போகணும். ஓகே, அதான் நீங்கள் பேலன்ஸ்டாக போகிறீங்களா அப்படிங்கிறது. இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, பொறுமையாக நடந்து போயிடலாம். அடுத்து 9 ஃபீட் டிச் ஜம்பும் இருக்கும். ஓகே, டிச் ஜம்ப்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். ஓகே, தரையில் தான் இருக்கும். நீங்கள் லாங் ஜம்ப் தாண்டுற மாதிரி தாண்டணும். பட் இந்த தண்ணி தொட்டியை தாண்டணும். ஸோ நார்மலாக 9 அடி தாண்டுறது ஈஸி. தண்ணி தொட்டியை தாண்டுறப்போ உள்ள தண்ணி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு பள்ளமாக இருக்குன்னு சொல்லி பயமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, மற்றபடி இது ஈஸி தான். ஸோ இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இதுக்கு மார்க்கு கிடையாது. இந்த ஜிக்ஸாக் பேலன்ஸுக்கும் 9 ஃபீட் டிச் ஜம்புக்கும் வந்து மார்க்கு கிடையாது. ஓகே, ஸோ சோல்ஜர் கிளர்க் ரேங்குக்கு அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கும் புல்லப்ஸும் வந்து குவாலிஃபை ஆனால் போதும், அவங்களுக்கு மார்க்கு கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து மார்க் உண்டு. ஓகே, ஸோ அப்போ அவங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த மினிமமாக கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்தால் போதுமானது. கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க பண்ணாங்கன்னா போதுமானது. கிளர்க்கு ரேங்க் அட்டன் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ இது கிடையாது, இங்கே ஃபெயில் ஆகிறத சொல்லியிருக்கோம். ஓகே, இது ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இது. ஸோ அவங்க குவாலிஃபை ஆனால் போதும், மற்றவங்க வந்து இதில் நல்லா பண்ணாங்கன்னா மார்க் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து ரிட்டன் எக்ஸாம். இப்போ நீங்கள் வந்து ரேலியில் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மெடிக்கலும் முடிஞ்சிருச்சு, ஃபிட் ஆகிட்டீங்க, அடுத்த ட்ரேட் டெஸ்ட் எதுவும் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அதுலேயும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, ஜிடிக்கு ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகே, ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களால் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும். 4 ஆப்ஷன், ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 2 மணி நேரம் டைமும் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஓகே, ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு மைனஸ் ஆகுது. ஓகே, ஸோ தப்பாக அட்டன் பண்ணிடவே கூடாது. தெரியலனா விட்டுருங்க, விட்டுட்டிங்கன்னா 0 மார்க்கு. தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 கொஸ்டினை தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணது மைனஸ் ஆகிற மாதிரி ஆகுது. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினை தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் அப்படிங்கிறதுலாம் மைனஸ் ஆகிறது வந்து ரொம்பவே அதிகம் நெகட்டிவ் மார்க்கில். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சோல்ஜர் ஜிடி. ஓகே, ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 100 மார்க்குக்கு எக்ஸாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் நீங்கள் 32 மார்க் எடுத்தால் தான் பாஸ். பட் 32 பத்தாது. 100 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85க்கு மேலே எய்ம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அப்போ தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல்லையும் ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுங்கள், எக்ஸாமில் 85க்கு மேலே எய்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஜிகேல 20 கொஸ்டின், சயின்ஸில் 15 கொஸ்டின், மேத்ஸில் 15 கொஸ்டின் இருக்கும். எல்லாத்துக்குமே 2 மார்க் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கும் சேம் தான். ஜிடிக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்னோ அதே தான் ட்ரேட்ஸ்மேனுக்கும், அதே பாஸ் மார்க் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கொஸ்டின் லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜிடிக்கே ஈஸியாக தான் இருக்கும், இது அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸுக்கும் அதே தான், 8th பாஸுக்கும் சேம் சிலபஸ் தான். ஓகே, அடுத்து கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜில் 5 கொஸ்டின், சயின்ஸில் 5 கொஸ்டின், மேத்ஸில் 10 கொஸ்டின், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5 கொஸ்டின். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து 25 கொஸ்டின் அப்படிங்கிறது பார்ட் 2ல் இருக்க போகுது. மொத்தமாக வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் தான் இதுலையுமே. ஸோ இதில் 40 மார்க் எடுக்கணும் மினிமம் பாஸ் ஆகிறதுக்கு. பட் இது பத்தாது. ஓகே, இதுலையுமே நீங்கள் வந்து
85-90க்கு மேலே எய்ம் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கான கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி உண்டு. இதில் இந்த ஒரு எக்ஸாமுக்குன்னு கிடையாது, 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், கோஸ்ட் கார்டு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஈவன் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான சைக்காலஜியுமே கொடுத்துருக்கோம், டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு சில சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது. இதில் இது வரைக்கும் 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க இந்த கோர்ஸில் படித்தவங்க. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்மியில் செலெக்ஷன் ஆனவங்களோட ப்ரூஃப் வந்து காட்டினேன். ஓகே, அதே மாதிரி மற்ற எக்ஸாமில் வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. எல்லா கிளாஸுமே நம்ம தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அதாவது பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ஒரு எக்ஸாமுக்கே நான் படிக்க போகிறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் அக்னிவீர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், நிறைய ஃபோல்டர் இருக்கும். அதில் அக்னிவீருங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆர்மின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம், கிளர்க்குக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வந்து டெரிட்டோரியல் ஆர்மி சோல்ஜர் ரேங்குக்கு, ஆனால் நான் படிக்க சொல்கிறது ஆர்மி அக்னிவீர் ரேங்குக்குள்ள சிலபஸ். ஸோ ரெண்டுமே சேம் தான், ரெண்டுக்குமே எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே சேம் தான், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ அக்னிவீருங்கிற ஃபோல்டரில் ஆர்மி ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டைம் டேபிளுமே உள்ளே கொடுத்துருப்பேன், நீங்கள் அந்த டைம் டேபிளை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ இருந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபிசிக்கல் கஷ்டமாக இருக்கும், நம்ம அதில் பாஸ் ஆனால் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதிலே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தை வந்து விட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 1.5 மாதத்தில் எக்ஸாம் வச்சாங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே இதுக்கு செலெக்ஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கவும் ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ஃபிசிக்கலுக்காக நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதிலே நீங்கள் ரெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லி 7லேருந்து 8 மணி நேரம் இதுக்கு படிச்சிங்க அப்படின்னா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபிசிக்கல்லே நீங்கள் குவாலிஃபை ஆகணும், எக்ஸாம்லேயே நல்ல மார்க் எடுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து இதில் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக இதில் நீங்கள் வந்து இப்போ ரேலிக்கு போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா, நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கணும். அடுத்து 2 ஃபோட்டோ காப்பி அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போயிருங்க. ஒரு க்ரீனுக்கிட்ட சைன் போடுறவர் யாராச்சும் இருப்பார்ல, அதாவது உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு டாக்டராக இருக்கலாம். அந்த மாதிரி க்ரீனுக்கிட்ட சைன் போடக்கூடிய கெசட்டட் ஆஃபீஸர் யாருக்கிட்டையாவது வந்து எல்லா சர்டிஃபிகேட்டையுமே 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு, நான் சொல்ல போகிற எல்லா சர்டிஃபிகேட்டையும் 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு 2லேயுமே அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட்டு கேட்டிருப்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குன்ற அவசியம் கிடையாது, 10th மார்க் ஷீட் இருந்தாலே போதுமானது. அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தையே உங்களோட பர்த் ப்ரூஃபாக எடுத்துக்குவாங்க, பர்த் டேட்டுக்கான ப்ரூஃபாக எடுத்துக்குவாங்க. ஸோ 10th மார்க் ஷீட் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ 12th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ கிளர்க்கு போஸ்ட்டுக்குனா 12th படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோலாம் வந்து இருக்குதுன்னா எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, டிகிரி முடிச்சிருக்கோம்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறனால தப்பு இல்லை. அடுத்து கண்டிப்பாக டொமிசில் சர்டிஃபிகேட் இருக்கணும். டொமிசில்னா வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட ஃபோட்டோகிராஃபோடு அதில் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு தனியாக ஃபார்மேட்லாம் எதுவும் இல்லை, நம்ம ஊரில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்களா அந்த சர்டிஃபிகேட் போதுமானது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு போகணும். அது நம்ம ஊரில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறீங்களா அதுவே போதுமானது. ஓகே, அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓட்டை வாங்கலாம், இல்லைனா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் படித்த ஸ்கூலில் வாங்கலாம். ஓகே, ஆனால் லாஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே வாங்கினதாக இருக்கணும். நான் வந்து போன வருஷம் ஆர்மி செலெக்ஷனுக்கு போனப்போ வாங்கினேன், அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கடந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் பத்தாது, மேரீடா அன்மேரிடா அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுவுமே நீங்கள் விஏஓட்டை வாங்கிக்கலாம். இதுக்கான ஃபார்மேட் நான் வந்து கொடுக்குறேன். அடுத்து பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். பேன் கார்டு இல்லைனா அப்ளை பண்ணிடுங்க, அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போதைக்கு பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸில் எதில் இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போங்க.
அடுத்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க. ஓகே, அதில் நீங்கள் க்ளீன் ஹேர் கட் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ 20 ஃபோட்டோ வந்து நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் இப்போ 8th பாஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, 8th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 8th மார்க் ஷீட் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, 8th மார்க் ஷீட்டு நார்மலாக கிடைக்காது, பட் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கேட்டு அதில் டிஇஓ சைன் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகே, இது கொண்டு போகணும். டிசியும் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் 10th போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஜிடிக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் வச்சிருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்ட் டைம் தான், பார்ட் டைம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஃபுல் டைமும் இருக்குது. ஓகே, நோட்டிஃபிகேஷனில் சும்மா நாள் தான் கொடுத்துருப்பாங்க, பட் ஃபுல் டைமும் இருக்குது. அடுத்து பெர்மனண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டஸ் நாட் ப்ரொவைட் ஆர் ப்ராமிஸ் எனி பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பெர்மனண்ட் தான். ஓகே, 7 இயர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பென்ஷன் வந்து நாங்கள் கொடுக்குறத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக பென்ஷனும் கொடுப்பாங்க. ஓகே, ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றிலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இதோட ஜாப் ப்ரொஃபைல் சொல்கிறப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இப்போ அன்மேரிட் இல்லைனா மேரிட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து அக்னிவீருக்கானது. அக்னிவீருக்கு அன்மேரிட் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னாலும் அன்மேரிட் அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது. நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேரிட், அதான் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேரிடும் சேர்த்துக்கோங்க. ஓகே, மேரிட் ஆப்ளிக் அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய நேம், ஓகே, உங்களோட நேம் சன் ஆஃப்னு போட்டு உங்களோட அப்பாவோட நேம், உங்களோட அட்ரஸ், ஓகே, ஹவுஸ் நம்பர், மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து தாலுகா தான், தஹசீல் அப்படின்னா வந்து தாலுகா. ஓகே, இப்போ திஸ் இஸ் ஆல்சோ டு ஸ்டேட் தட் ஐ நோ மிஸ்டர், இங்கே உங்களோட நேம் தான், இங்கே உங்களோட அப்பாவோட நேம். ஓகே, இதை போட்டுட்டு ஹி இஸ் அன்மேரிட் இல்லைன்னா மேரீடு அப்படிங்கிற மாதிரி போடுங்க. மேரேஜாக இருந்தாலும் இதில் நீங்கள் எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதில் டேட்டு, இந்த இடத்துல வந்து விஏஓவோட சைன். ஓகே, விஏஓவோட சைன் சீல் வந்து வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இது வேணும்னா நீங்கள் நம்மளுடைய சந்துருமாஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் போயிட்டு அதாவது ஆர்மி டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, ஆர்மி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நான் வேணால் மறுபடியும் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இது அக்னிவீருக்கானது, அதனால தான் நான் உங்களை புதுசாக டைப் பண்ண சொல்கிறேன். அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் வேணால் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. பட் இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ ஒட்டிடணும். ஓகே, இதுவுமே நீங்கள் வந்து விஏஓட்ட வாங்கிக்கலாம். ஓகே, விஏஓட்ட உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட, காலேஜ் பிரின்சிபல்கிட்ட யார்ட்ட வேணாலும் வாங்கலாம். ஸோ இதில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து மிஸ்டர் தான், மிஸ்டர் உங்களோட பேர், சன் ஆஃப் உங்கள் அப்பா பேர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக உங்களை அந்த பர்சனுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு 2 வருஷம் போடலாம், 3 வருஷம் போடலாம், அது அவங்க போடுவாங்க. ஓகே, இத்தனை வருஷமாக எனக்கு இவரை தெரியும், அவரோட கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களோட பேர். ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து யார் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட சீல் வந்து இருக்கணும். பிளேஸு, டேட் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் வேணும்னு கேட்பீங்க நிறைய பேர், அதுக்காக நான் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் யாருமே இந்தளவுக்கு டீட்டெயில்டாக இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இன்னமும் நான் இதை பற்றி கொடுக்க போகிறேன். ஓகே, இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் சொல்கிறப்போ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அதை பற்றின நாலேஜே இருக்காது. யாருமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை, தமிழில் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததில்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு வீடியோ நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.